என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உனக்கு எதிரியாலேயே இல்லாத ஒரு சூழ்நிலை உன் அம்மா நான் உருவாக்கி தரத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைந்த அவர்களுக்கு இந்த அம்மா நிச்சயமாக தண்டனை வழங்கத்தான் போகின்றேன். இதை நான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? நீ இன்னும் அந்த மனவேதனையிலிருந்து மீண்டு வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை காயப்படுத்தியவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். நான் அவர்களை கொஞ்சம் காலம் விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்கள் அதை மீறி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையானது கிடைத்தே தீரும். என் செல்ல குழந்தை, மனதை காயப்படுத்தியதற்கான தகுந்த பலனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். உன்னை வேண்டுமென்றே மனவேதனைக்கு ஆளாக்கிவிட்டு அங்கே அவர்கள் சந்தோஷமாக கும்மாளம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான முழுமையான ஆதரவு யாரும் இல்லை என்ற காரணத்தினால்தான் உன்னை மனவேதனை அடைய செய்வது, கொடுமைப்படுத்தி சந்தோஷம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு யார் உண்மையான துரோகத்தை செய்தார்கள், யார் யாரெல்லாம் உன்னிடத்தில் போலியாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் செல்லமே. அவர்களுக்கான கால நேரம் நெருங்கிவிட்டது. இனி யார் நினைத்தாலும் அவர்கள் தன்னுடைய பாவத்திற்கான தண்டனை பெற்றுக்கொள்வதில் யாராலும் காப்பாற்ற முடியாது. என் குழந்தையே, நீயாக வாய்விட்டு உன்னுடைய வேதனைகளை சொன்ன பொழுது உன்னை அவர்கள் எவ்வளவும் கூட மதிக்கவில்லை. நீ படும் கஷ்டத்தை அவர்கள் மிகவும் ஜாலியாக எடுத்துக்கொண்டு இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அல்லவா? அதுவெல்லாம் அவர்களுடைய கர்ம வினைகளை அதிகமாக சேர்த்திருக்கின்றது என்பதை அவர்கள் புரியாமல் இத்தனை ஆட்டம் ஆடிவிட்டார்கள். ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக, வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்போம்? நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையாவது முதலிலேயே எழ வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காமல் தான் மட்டும் 1000 வருடம் பூமியில் இருப்பது போல எண்ணிக்கொண்டு யாருமே எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இப்படி ஒரு காரியத்தை உனக்கு செய்துவிட்டார்கள் அல்லவா? இவர்களினுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இல்லை. இவர்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்திருந்தால் இது போன்றெல்லாம் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் முதலில் தோன்றாவிட்டால் அந்த கேள்வி உன்னை பார்த்து நீயே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கஷ்டம் நமக்கு வந்தால் நம்மால் அனுபவிக்க முடியுமா? நீயாக உனக்குள்ளேயே கேட்க வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்தவனுக்கு அந்த தீங்கினை செய்ய வேண்டும். இதை பற்றியெல்லாம் துளியும் நினைக்காமல் தான் செய்தது சரி என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி வாழ்க்கையில் வரப்போகின்றது என்பது எல்லாம் நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் செய்து நினைத்ததை தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, இதற்கு இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்குமா என்றெல்லாம் அவர்களாகவே உணர்வார்கள். என் செல்ல பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு தவறுகளை செய்வது, மற்றவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசுவதும் நிறைய பேருக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது அல்லவா? இதற்கெல்லாம் இறைவனிடத்தில் எத்தகைய பெரும் தண்டனை கிடைக்கும் என்பதை நீ எல்லாம் அவர்களே உணரத்தான் போகின்றார்கள். நான் உனக்கு சொல்வது எதற்காக என்றால், மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை
உன் வாழ்க்கையிலும் நீயும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இதுவரை எப்படி நீ தவறுகள் செய்யாமல் தூய்மையான உள்ளத்தோடு எல்லாவற்றையும் தாங்கும் இந்த பூமியைப் போல நீ இருந்திருக்கின்றாயோ, அதை போலவே கடந்து செல்ல உன்னை யாரேனும் துன்புறுத்தக்கூட நீ இதை சொல்லியே வேண்டும். இப்படி செய்வது உன் அறத்திற்காகாது. இது உன்னுடைய பாவத்தை உன் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்க்கும் என்பதை எல்லாம் அவர்களிடம் நீ சொல்லிவிட்டு நீ கடந்து வந்து விடும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருவர் தண்டனைகளை இவன் கொடுக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டு இப்படி செய்கின்றார்கள் என்றால் அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து நிச்சயமாக நடுத்தெருவிற்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தினார்களோ, யாரை வேதனைப்படுத்தினார்களோ, அவர் மனவேதனைப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக பழித்தேதான் தீரும். என் செல்ல குழந்தையே, ஒருவரின் மனதை காயப்படுத்திவிட்டு யாரும் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது அல்லவா? எல்லா மனிதரும் தவறுகளை தன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் திருந்துவதற்கும் தன்னுடைய தவறுகளை சரி செய்வதற்கும் இறைவன் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான். அதை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தன்னை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக மன்னிப்பானது வேதனையை அனுபவித்து மனிதர்களிடத்திலே இருந்து கிடைக்கின்றது என்றெல்லாம் நிலைமைக்கு உன் துரோகங்களையும் உன் மன கஷ்டத்தையும் வேதனைகளையும் கொடுத்து இவர்களுக்கு திருந்துவதற்கான காலம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராகவே திரும்பப் போகின்றது. நாளை எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் பொழுதுதான் என்ன தவறு செய்தோம் என்பதை அவர்களாகவே உணர்வார்கள். என் குழந்தையே, அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். நான் அன்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவினை புகட்டி மீண்டும் நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கு உன்னிடத்திலே முடிவில்லை என்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்க போகின்றேன். இந்த வாய்ப்பினை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன். அப்பொழுது அவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் மரணம் வரை அவர்கள் தண்டனைகள் நீடித்து கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. என் செல்லமே, இவர்களை எல்லாம் நினைத்து கொண்டு நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்து கொண்டு இருக்காதே. உன்னிடத்தில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் என்னிடத்திலே வந்து ஒப்படைத்து விடு. நீ எவ்வளவு சோகங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை எல்லாம் உன் முகத்தை பார்த்து இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன் பாவமான முகத்தை பார்த்து உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தவர்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களாகத்தான். நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியாக வாழ வேண்டும். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் நிச்சயமாக நிராசையாக மாறவிட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நான் நிச்சயமாக என்னிடத்தில் பலன்கள் கிடைக்கத்தான் போகின்றது. என் செல்ல குழந்தை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.